பிசிடி பற்றி நான் ஆல்ரெடி யூடியூப் சேனல்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி நான் நிறைய பேசியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி அனபாலிக்ஸ் பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம கற்றுக்கணும். அட்லீஸ்ட் பேசிக் ஒரு 10 to 20% நம்ம அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தர் 2 பேருக்கிட்ட நம்ம வந்து அதை பற்றி பேசுகிறதோ இல்லை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதோ இல்லை அதை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம கேட்குறதோ தப்பு கிடையாது. அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸை எடுத்துட்டு ஆன் சைக்கிளில் என்ஹான்ஸ்டாக இருக்கிற அப்போ சைடு எஃபெக்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறதை விட பிசிடியில் தப்பு பண்ணி அதில் சைடு எஃபெக்ட்ஸ் ஃபேஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் நான் என்னோட கிளைண்ட்ஸே ஒரு சில பேர் பார்த்துருக்கேன். ஸோ தட்ஸ் வை ஐம் டெல்லிங் திஸ். பிசிடி போஸ்ட் சைக்கிள் தெரப்பி. ஃபர்ஸ்ட் திங், இந்த பிசிடி அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இந்த என்ஹான்ஸ்டிங்காக இருக்கிற ஸ்போர்ட்குள்ளே இருந்து கொண்டு வந்த ஒரு கேட்டகரி தான் இது. ஸோ ஒருத்தர் ட்ரக்ஸ் எடுக்கிறாரு, அந்த ட்ரக்ஸ் எடுத்ததுனால அவர் ஒரு நிறைய பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. அந்த பிரச்சனைலாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு பீரியட் இருக்கு. அதுதான் பிசிடி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுதான் பிசிடி, போஸ்ட் சைக்கிள் தெரப்பி. இந்த பிசிடி பற்றி தெரியாதவங்க செல்ஃபா ஸ்டெராய்ட் சைக்கிள் டிசைன் பண்ணுற செல்ஃபா ஸ்டெராய்ட் சைக்கிள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு சில யங்ஸ்டர்ஸ், முக்கியமாக இந்த 2021 இந்த ரேஞ்சில் இருக்கிற நிறைய பேர், நான் செல்ஃபாவே நான் எல்லாத்துமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க பிசிடி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கூகுள் கிட்ட கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கூகுள் என்னமோ ஆன்சர் கரெக்டாக தான் சொல்ல போகுது, ஆனால் அது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் செட் ஆகுமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஸோ யூஸ்வலாக கூகுளில் பிசிடி பாடி பில்டிங்கில் நான் ஒரு மெடிசன் எடுத்திருக்கேன், இல்லை நான் ஒரு ஸ்போர்ட்டில் இருக்கேன், ஆன் சைக்கிளில் சிந்தட்டிக் ஸ்டீராய்ட்ஸ் ரன் பண்ணியிருக்கேன், ஸோ பிசிடி பண்ண போகிறேன், வாட் டு டூ அப்படின்னு பார்த்தா முக்கியமாக ஹார்மோன்ஸை சரி பண்ணுறதுக்கு கோனடோட்ராஃபின்ஸ் எடுக்கணும். கோனடோட்ராஃபின்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஒரு சில மெடிசின்ஸ் பற்றி நம்ம நேம் பேச முடியாது. ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்காக நான் அதை சொல்லலை. தேர் இஸ் அ லாட் ஆஃப் கோனடோட்ராஃபின்ஸ். அண்ட் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஈஸ்ட்ரோஜனை தடுக்கிறதுக்கு ஆன்டி ஈஸ்ட்ரோஜன் எடுக்கணும் அப்படின்னு இந்த 2 இம்பார்ட்டண்ட்டான மெட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக கூகுள் பிசிடியில் வந்து போட்டிருக்கும். அண்ட் அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஓகே இதுதான் பிசிடி அப்படின்னு நினச்சிட்டு அதை எடுக்க ஃபாலோ பண்ணிடுறாங்க. பட் ஆக்சுவலாக திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் வே. இப்போ அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் நம்ம எடுக்கிறப்ப யூஸ்வலாக எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல்லாம் வந்து பயங்கரமாக எலிவேஷன் ஆகிடும். எல்டிஎல் லெவல்லாம் அதிகமாக எலிவேஷன் ஆகிடும். அண்ட் லிவர் நிறைய டேமேஜ் ஆகிடும். லிவர் என்சைம்ஸ்லாம் எலிவேட் ஆகும். ஏஎல்டி, ஏஎஸ்டி இந்த மாதிரி என்சைம்ஸ்லாம் கொஞ்சம் எலிவேஷன் ஆகிடும். பிகாஸ் நம்ம லிவர் டாக்ஸிக்கான மெட்டெல்லாம் நிறைய எடுத்தோம்னா அந்த மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. முக்கியமாக ஆல்ஃபா அல்கிலேட்டட் காம்பவுண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் ஆக்சிமெத்தலான் பற்றி நான் பேசினப்போ லிவர் என்சைம்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன், அல்கிலேட்டட் காம்பவுண்ட்ஸ் பற்றி பேசியிருப்பேன். அண்ட் ஆர்பிசி கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது அண்ட் பிசிவி. ஒன்ஸ் ஆர்பிசி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பிசிவி வேல்யூவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். பிசிவி மீன்ஸ் பேக்டு செல் வேல்யூ. நீங்கள் பிளட் டெஸ்ட்லாம் பண்ணுறப்ப சிபிசியில் வந்து உங்களுக்கு ஹெமட்டாலஜின்னு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெமட்டோக்ரேட் ஆர் பிசிவின்னு இருக்கும். ஸோ அதுதான் இது. ஸோ பிளட் திக் ஆயிரும். அதனால தான் நிறைய பேர் வந்து பிளட் தின்னர்ஸ் எடுத்து அந்த பிளட் திக்காக இருக்கிறத வந்து சரி பண்ணுவாங்க. இப்போது இந்த மாதிரி எலிவேஷனில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம சரி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பேரும் பிசிடி தான். ஸோ இதுவும் பிசிடிக்கு வர கேட்டகரி. அண்ட் இப்போ நான் ஏன் இதை மட்டும் தனியாக இங்கே சொன்னதுக்கான ஒரு ரீசன்னா, ஒரு சில பேருக்கு ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸ் அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. அவங்க ரொம்ப நாள் மெடிசின்ஸ் வந்து ரன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேலன்ஸ்டாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் 3 months மெட் சைக்கிளில் இருக்காரு, ஒரு 2 months வந்து மெட் சைக்கிள் வந்து வெளியே வந்துட்டாரு. இந்த 4th and 5th monthல நார்மலாகவே அவங்களோட ஜெனட்டிக் பேஸ்டாகவே ஃபிசியாலஜிக்கலாக அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து நிறைய பேலன்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அவங்களுக்கு இந்த மாதிரி மெடிசின்ஸ்லாம் வந்து தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி தேவைப்படலைனாலும் மேபி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்க சரி பண்ணாங்கன்னா அதுவும் பிசிடியில் தான் வரும். ஸோ வெறும் கோனடோட்ராஃபின்ஸ் எடுக்கிறது, ஈஸ்ட்ரோஜன், ஆன்டி ஈஸ்ட்ரோஜன்ஸ் எடுக்கிறது, இல்லைன்னா ஹார்மடைஸ் இன்ஹிபிட்டர்ஸ், பிளாக்கர்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறது மட்டும் பிசிடி கிடையாது. முக்கியமாக 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிசிடி பண்ணுறதுக்கு. பிளட் ஒர்க் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். ஸோ பிளட் ஒர்க் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் திங், வாட் இஸ் யுவர் போஸ்ட் சைக்கிள் ஹார்மோன்ஸ் பேனல் வேல்யூ? ட்ரக் எடுத்து நீங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 months கேப் விடுறீங்க, இல்லைனா 5 to 6 weeks, இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். ஸோ ஒருத்தவங்க எவ்வளோ டைம் பீரியடில் வந்து ட்ரக்ஸ் எடுத்திருக்காங்க, அந்த ட்ரக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா எவ்வளோ டைம் பீரியட் ஆஃப் போயிருக்காங்க, ஸோ நேச்சுரலாக அவங்க ஹார்மோன்ஸ் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு ஆகலை அப்படின்றதுக்கு நமக்கு சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிளட் ஒர்க் அண்ட் நேச்சுரலாக அது ரிட்டர்ன் ஆயிருக்கா ஆகலையா அப்படின்றதுக்கான ஹார்மோன்ஸ் பேனல் வேல்யூஸ். இது எல்லாமே எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அண்ட் செகண்ட் திங்,
டூ யூ ரியலி நீட் திஸ்? ஒன்ஸ் அதை செக் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மெடிசின்ஸ்லாம் தேவைப்படுதா, அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். தேவையில்லாமல் இதை நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய டேஞ்சரஸான ஒரு விஷயம். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஹவு மச் இஸ் டூ மச். இன் கேஸ் நீங்கள் இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அண்ட் எந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்றத கரெக்டாக முடிவு பண்ணணும். பிகாஸ் கோனடோட்ராபின்ஸ் எடுத்தீங்கன்னா தேர் இஸ் அ லாட். இங்கே கிடைக்கிற ஒரு சில சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 தான் கிடைக்குது, பட் தேர் இஸ் அ லாட். இந்த 3 விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் கேஸ் உங்களோட LHFSH வேல்யூ வந்து நல்லா இருக்கு, நேச்சுரலாக ரிட்டர்ன் ஆயிருக்கு, E2 வேல்யூவும் நல்லா இருக்கு, நேச்சுரலாக ரிட்டர்ன் ஆயிருக்கு, பேலன்ஸ் ஆயாச்சு அப்படின்னா உங்களுக்கு இது தேவைப்படாது. முக்கியமாக இந்த ஹார்மோன் LHFSH, லூட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இதெல்லாம் தேவையில்லாத டைம்ல நம்ம வந்து புஷ் பண்ணோம்னா, ஓகே நான் மெட் எடுத்தேன் அதனால நான் இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம், இதெல்லாம் எடுக்கலாமா வேணாமான்னு தெரியாம இந்த ஹார்மோன்ல இந்த மாதிரி சென்சிட்டிவான ஹார்மோன்லாம் நீங்க புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரிலாம் ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா பயங்கரமா இம்பாக்ட் பண்ணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல. ஸோ தட் இஸ் ஒய் PCT அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணும். ஏதாவது PCT பண்றீங்கன்னா ரிமெம்பர், உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் இதை பத்தி ஆல்ரெடி யாராவது ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்க, அவங்க கிட்ட கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களோட ட்ரக் ஹிஸ்ட்ரி, உங்களோட நியூட்ரிஷன் ஹிஸ்ட்ரி, உங்களோட ட்ரைனிங் ஹிஸ்ட்ரி, இதை பற்றிலாம் பேசுங்க, சொல்லுங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் உங்களுக்கு அது தேவைன்னா மட்டும் எடுங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஓகே நான் இதை பேசுகிறேன் அப்படின்றதுனாலையோ இல்லை இன்னொரு ஒரு ட்ரைனர் வந்து நிறைய பேரை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாரு அப்படின்றதுனாலையோ ஓகே டிஸ்கஸ் பண்ணலாம், பட் ஸ்டில் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்டு பண்ணுறது நல்ல விஷயம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே ஃபிட் அண்ட் ஸ்டே ஹெல்தி. பை.